விஸ்வநாத் பேசிக்கிறது பெரிய சர்ச்சையா மாறிட்டு இருக்கு. பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது என்ன நடந்தது அப்படின்றத சொல்றதுக்கு தைரியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நான் சொன்னா கூட உங்களுக்கு அதை போடுறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னணியில யார் இருக்காங்க? வினோத் ஏன் இப்படி பேசியிருக்காரு? என்ன காரணம்? இப்படி ஒரு அதாவது அவர் சொல்ற வார்த்தைகளை நம்ம ரொம்ப உள்ள நோக்கி போனோம், அப்படி உற்று நோக்கி போனோம் அப்படின்னா, எனக்கு அதை பின்னாடி இந்த ஜனநாயகன் படத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிறார். ஸோ அப்போ அந்த அளவுக்கு என்ன நடந்திருக்கு, யார் ஜனநாயகன் படத்தை முடக்கியிருக்காங்க, இனி ஜனநாயகன் வருமா வராதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தாவேகாவுடைய தொண்டர்கள் விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு ஜனநாயகன் படம் நிச்சயமா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பெரிய கொண்டாட்ட மனநிலையில் இருக்காங்க. ஆல்ரெடி பொங்கல் நேரத்தில் இந்த படம் வரலைன்னும் போது டோட்டலா டிசப்பாயிண்ட் ஆனாங்க. இன்னைக்கு வரும் மறுபடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ வந்தா கூட பாத்தீங்கன்னா விஜயனுடைய படம் ஆல்ரெடி இணையதளங்கள்ல முழு படமே வந்தாலும் அந்த படம் நிச்சயமா பெரிய வெற்றி அடையும். முதல்வர் விஜய் அவர்கள் தனக்கான ஒரு படம், அவரோட கடைசி படம், அதற்காக ஃபைட் பண்ணாம சற்று அமைதி காட்டுறாரா? என்ன காரணம்? தைரியமா விஜய் இதை பத்தி சொல்லணும், என்ன நடந்திருக்குன்னு சொல்லணும். அவருடைய படம் நிச்சயமா இது பாத்தீங்கன்னா எப்படி சுத்தி வந்தாலும் இது விஜயனுடைய படம். அப்படி இருக்கும்போது விஜய் வாய்ஸ் அவுட் பண்ணணும், என்ன நடந்திருக்குன்னு சொல்லணும். ஆனா சார் வணக்கம். சார் வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகக்கூடிய மர்மங்கள் குறித்து நம்மலாம் பேசணும், திரைப்பட குழு பேசலை. தற்பொழுது விஸ்வநாத் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பின்னணி என்ன சார்? விஸ்வநாத் பேசிக்கிறது பெரிய சர்ச்சையாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு ஊடகத்தில் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது என்ன நடந்தது அப்படின்றத சொல்கிறதுக்கு தைரியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னால் கூட உங்களுக்கு அதை போடுறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊடகவியாளர் அதை பிரசுரிக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு, என்ன காரணம் அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜனநாயகன் படம் அது ஏன் ரிலீஸ் ஆகலை, அதை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஜனநாயகன் படம் ஜனவரி 9 இந்த வருடம் வரதா இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காம மேல்முறையீடு, கோர்ட்டு அதுன்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருந்தது. அதுக்கு நடுவில் தேர்தல் வந்தது. தேர்தலுக்கு அப்புறம் ஜனநாயகன் வரும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, அதாவது திருட்டுத்தனமாக பார்த்தீங்கன்னா இணையதளங்களில் லீக் ஆச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஜெயிச்சு அரியணையில் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய பிறந்த நாள், அதாவது ஜூன் 22 ரிலீஸ் ஆகும், அது பிளான் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் சென்சார் சர்டிஃபிகேட் இது வரைக்கும் ஜனநாயகன் படத்துக்கு கொடுக்கப்படலை. ஜனநாயகன் படத்துக்கு மறுக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் அந்த தயாரிப்பாளர் கன்னட படங்கள் சில படங்கள் தயாரித்திருக்கிறார். இப்போ தமிழ் படம் இதான் முதல் படம், தமிழ் படம். இது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தைரியமாக 400 கோடி ரூபா பணத்தை இதில் போட்டிருக்காங்க. விஜய் அவர்களே ஆடியோ ரிலீஸில், அதாவது மலேசியாவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், தடைகள் வரும், எல்லாத்தையும் உங்களால் தாங்க முடியும்னா இந்த படத்தை நீங்கள் தயாரிக்க வாங்கன்னு நான் சொன்னப்ப, எது எப்படி வந்தாலும் பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு நம்பி வந்தாரு இந்த தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளரை பற்றி பாராட்டியிருந்தார் விஜய் அவர்கள். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஜமாவே விஜய் அவர்கள் என்ன நேரத்தில் சொன்னாரோ, என்ன வாய் முகூர்த்தத்தில் சொன்னாரோ தெரியல. அந்த படம் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியல. 6 மாசமா பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கப்படலை. பொதுவாக பார்த்தீங்கன்னா மறுதணிக்கைக்கு பார்த்துட்டு சென்சார் கொடுத்துட போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் வராமல் இருக்கு. ஸோ இதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க? வினோத் ஏன் இப்படி பேசியிருக்காரு, என்ன காரணம்? இப்படி ஒரு அதாவது அவர் சொல்ற வார்த்தைகளை நம்ம ரொம்ப உள்ள நோக்கி போனோம், அப்படி உற்று நோக்கி போனோம் அப்படின்னா, எனக்கு அதை பின்னாடி இந்த ஜனநாயகன் படத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிறார். ஸோ அப்போ அந்த அளவுக்கு என்ன நடந்திருக்கு, யார் ஜனநாயகன் படத்தை முடக்கியிருக்காங்க, யார் ஜனநாயகன் படத்தை வரவிடாமல் பண்ணியிருக்காங்களா? இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களா, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களா, யார் பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இதை தடுத்து நிறுத்தியிருக்கா? என்ன காரணம் என்ன? அதாவது இது அரசியல் படம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. விஜய் அரசியல் பேசியிருக்காரு. அதனால தேர்தலுக்கு முன்னாடி இது வந்தால் இது ஒரு பிரச்சார படமாக இருக்கும், அதனால விஜயுடைய வெற்றி சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கும்னு தடுத்தாங்க. அப்படிலாம் நிறைய அந்த நேரத்தில் பேசப்பட்டது. நடுவில் பார்த்தீங்கன்னா இணையதளங்களில் தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த படம் டோட்டல் பிக்சரே இணையதளங்களில் லீக் ஆனப்ப அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அது என்ன சொன்னாங்கன்னா, டிஎம்கேவோட சதி. இது பார்த்தீங்கன்னா எல் முருகன், உதயநிதி ஸ்டாலின் 2 பேரும் திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இணையதளங்கள் லீக் பண்ணிட்டதா ஒரு பக்கம் தாவேக்கானவர் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிக்காரவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது அந்த படக்குழுவினரே இது ஒரு பிரச்சாரமாக இருக்கட்டும், தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு இணையதளங்களில் அவங்களே தான் வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு
ஒரு தகவலும் அன்னைக்கு வந்து பேசப்பட்டது. எது எப்படி வேணா இருக்கட்டும், படம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு முதலமைச்சராக வந்துட்டார். ஆனாலும் வந்து படத்துக்கு வந்து தடை இருக்குது, ஆனாலும் படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட் மறுக்கப்படுது அப்படின்னும் போது ஏன், என்ன காரணம், யார் பின்னணியில் இருக்காங்க? ஹெச் வினோத் ஒரு படைப்பாளியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு, நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமா இதுக்கான உழைப்பை போட்டிருக்காரு. அதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் 400 கோடி ரூபா, அதுவும் விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர்களை வச்சு எடுக்கும்போது அதுக்கு ஒரு இயக்குனர் கொடுக்குற உழைப்புன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ஒன் மேன் ஷோன்னு சொல்லுவாங்க. தனி ஒரு மனிதனா எப்படி ஒரு கப்பலுக்கு கேப்டனோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து கட்டி காத்து கொண்டு போய் கட்டுக்கோப்போட வந்து அந்த படத்தை முடிக்கணும். அந்த இயக்குனருக்கு எல்லா திறமையும் இருக்கணும், எல்லா ஃபீல்டுலேயும் அவருக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். அப்பதான் அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். ஒரு கேப்டன் மாதிரி இருந்து இந்த படத்தை முடிச்சிருக்காரு, தூங்காமல் இல்லாமல் உழைப்பு போட்டிருக்காரு. அப்படின்னும் போது இந்த படைப்பு அது ஜனவரி 9 வரும், பெரிய பேரையும் புகழும் கொடுக்கும் அப்படின்னு எல்லாரும் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் அந்த படைப்பை உருவாக்கின ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா, படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா, அவருடைய மனவேதனை பெருசாக இருக்கும். நிச்சயமாக அதில் எந்த மாட்டு கருத்து கிடையாது. எல்லாரும் மௌனமாக இருக்காங்க, மொத்தமாக டோட்டல் குரூவே வந்து மௌனமாக இருக்காங்க. ஒரு பக்கம் இயக்குனர் அவர் என்னமோ சொல்ல வராரு, மனசுக்குள்ள என்னமோ இருக்கு, என்னென்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனால் அதை சொல்ல மறுக்கிறார், சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்றார், சொன்னாலும் பிரசுரம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்றார். ஒரு பக்கம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சராக வந்துட்டார். அன்னைக்கே ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரால் வந்து இது பற்றி ஏதாவது பதில் பேசலாம். அவருடைய படம் நீங்கள் எப்படி சுற்றி சுற்றி வந்தால் கூட இது வந்து விஜய் படம் தான். இது வந்து ஜனநாயகன் அப்படின்னும் போது விஜய் தான் அங்கே முதல்ல, அங்கே விஜய் தான் பிரதானம்னும் போது விஜய் அந்த படம் தடை அவர் ஆசைப்பட்டு நடித்தார். அவருடைய கடைசி படம். நிச்சயமாக அவருடைய உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, நிச்சயமாக அவர் கடுமையாக வந்து டான்ஸ் ஆடுறது, ஃபைட் ஆடுறது மட்டும் கிடையாது, ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முழு உழைப்பை வந்து ஒரு ஹீரோவாக கொடுத்துருக்காரு, ஒரு நடிகராக கொடுத்துருக்காரு. அப்படின்னும் போது அவருடைய படைப்பு வரல அப்படின்போது அவருக்கும் அந்த மன வருத்தம் இருக்கும். அவரும் வந்து குரல் கொடுக்க மறுக்கிறார், அவரும் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்ல மறுக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் 400 கோடி ரூபா, 1 ரூபா 2 ரூபாவில் 400 கோடி ரூபா பணத்தை போட்டிருக்காங்க, அவங்களும் வந்து மௌனமாக இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சூழல் வந்து ஜனநாயகன் படத்துக்கு நிலவிட்டு இருக்கு. சர்டிஃபிகேட் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் கிடைச்சிடும் சர்டிஃபிகேட் சொன்னாங்க, ஆனாலும் வந்து சர்டிஃபிகேட் கிடைக்காம தொடர்ந்து வந்து ஜனநாயகன் படம் முடக்கப்பட்டிருக்கு. இனி ஜனநாயகன் வருமா வராதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து எழுந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய தொண்டர்கள் இது விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு ஜனநாயகன் படம் நிச்சயமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பெரிய கொண்டாட்ட மனநிலையில் இருக்காங்க. ஆல்ரெடி பொங்கல் நேரத்தில் இந்த படம் வரலைன்னும் போது டோட்டலாக டிசப்பாயிண்ட் ஆனாங்க. பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி சொல்றது, எந்த படத்தையும் பார்க்குற மூட்லேயே இல்லை, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. இன்னைக்கு வரும் மறுபடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ வந்தால் கூட பார்த்தீங்கன்னா விஜயினுடைய படம் ஆல்ரெடி இணையதளங்களில் முழு படமே வந்தாலும் அந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது விஜய்க்கு. ரசிகர்கள் மட்டும் இல்லை, தொண்டர்கள் முதலமைச்சர் விஜய் அவருடைய படமாக இன்றைக்கி அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வராமே இருக்குது. இதன் பின்னணியில் இருக்கிற மர்மம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. இந்த முடிச்சுகள் அவுக்கப்படாமலே இருக்குது. ஹெச் வினோத் பின்னாடி என்ன அழுத்தம் இருக்குன்னு தெரியல. ஹெச் வினோத்துடைய குறவலையை யார் நெரிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அவர் தைரியமாக சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாமே நல்ல நல்ல படைப்புகள். நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற டைட்டில், ஜனநாயகன்ற டைட்டில் வச்சா மட்டும் பத்தாது, தைரியமாக சொல்லணும். ஏன் தைரியமாக சொல்லக்கூடாது? ஹெச் வினோத் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு முக்கியமான இயக்குனர், முக்கியமான படைப்பாளி, மக்களுக்கு பிடித்த படைப்பாளி, தெரிந்த படைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. அப்படின்னும் போது அவருடைய படைப்பு முழுமையாக சிதைக்கப்பட்டிருக்குன்னும் போது அது பின்னணியில் ஏதோ ஒன்று இருக்குது, மர்மம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அப்படின்னும் போது அது என்னங்கிறத ஹெச் வினோத் வந்து வெளிப்படையாக சொல்லணும். ஏன் சொல்ல முடியாதா? சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கா, தடைகள் யாராவது வந்து அவங்க தொந்தரவு கொடுக்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் எது எப்படி இருந்தாலும் ஹெச் வினோத் ஓப்பனாக வந்து மேட்டரை சொல்லணும், பேசணும். இயக்குனர் அமீர் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. ஹெச் வினோத் வந்து தைரியமாக, தம்பி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், நாங்கள்லாம் உங்கள் பின்னாடி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே அவர் பின்னாடி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தைரியமாக என்ன நடந்துங்கிறத வினோத் வந்து சொல்லணும். இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் தனக்கான ஒரு படம், அவரோட கடைசி படம், அதற்காக ஃபைட் பண்ணாமல் சற்று அமைதி காட்கிறாரா? என்ன காரணம் சார்? இல்லை, அவர் வந்து இன்னைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு நம்மளால் வந்து ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியாட்ட கூட இப்படி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாருக்குமே எல்லா காலத்துலையுமே இருந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஜனவரி 9 இந்த படம் வரலைன்னும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய திட்டம் தான், அதனால தான் அந்த படம் வெளிவராமல் இருக்குங்கிறது பல பேர் பல விதமாக பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஊடகங்களில் நாமளே கூட பேசியிருக்கிறோம், அதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு எல்லாரையும் எதிர்த்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 2 திராவிட கட்சிகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பலமான மத்திய அரசு எல்லாரையும் எதிர்த்து தைரியமா இந்த இடத்துல அவர் வெற்றி, அவர் நினைச்ச வெற்றி 2 வருஷத்துல கட்சி தொடங்கி, இன்னும் சொல்ல போனா என்டிஆர் செய்யாத, எம்ஜிஆர் செய்யாத சாதனையெல்லாம் வந்து விஜய் சேர்ந்து வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னும் போது, ஆட்சி கட்டில உட்கார்ந்துருக்காருன்னும் போது தைரியமா விஜய் வந்து இதை பத்தி சொல்லணும், என்ன நடந்திருக்குன்னு சொல்லணும். அவருடைய படம் நிச்சயமா இது பார்த்தீங்கன்னா எப்படி சுத்தி வந்தாலும் இது விஜயினுடைய படம். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும், என்ன நடந்திருக்குன்னு சொல்லணும். ஆனா ஏன் சொல்லாம இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியல. பொதுவா பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்திருக்காரு, வந்து ஒரு மாசம் கூட ஆகலைன்னும் போது கொஞ்சம் அவருக்கு வந்து ஒரு பிரீத்திங் பீரியட் கொடுக்க வேண்டி இருக்கு. நிச்சயமா பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுக்கணும். ஒரு அரசணையில ஒரு புது அரசு, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டிஎம்கே ஜெயிச்சா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், 10 நாள்லேயே வந்துருவாங்க ஃபார்முக்கு. ஏடிஎம்கேனா 10 நாளில் ஃபார்முக்கு வந்துருவாங்க. ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கிறாங்கன்னும் போது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நியாயம்தான். இன்னைக்கு வந்து மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்க அவர் தயக்கம் காட்டுறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் தைரியமாக வந்து எதிர்த்து ஜெயிச்சிருக்காருங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஜனநாயகன் படத்தில் என்ன பிரச்சனைங்கிறதையும் அவருமே ஒரு வார்த்தை சொன்னால் தப்பில்லை. அதாவது முதலமைச்சர் அப்படிங்கிறது அது வேற அரசியல். அதாவது இந்த படத்தினுடைய நடிகர் விஜய் அப்படின்னும் போது, இந்த படம் அவருடைய படம்னும் போது, அவருக்கும் இதில் பங்களிப்பு இருக்குன்னும் போது நிச்சயமா அவர் வாய்ஸ் அவுட் பண்ணணும், தயாரிப்பாளர் வாய்ஸ் அவுட் பண்ணணும். எல்லாருமே மௌனமா இருக்காங்க. வினோத் வந்து வாய் துறக்கிறாரு, ஆனால் முழுசா வந்து சொல்ல முடியாம, மெல்ல முடியாம அப்படியே வந்து நிறுத்துறாரு. அது என்னன்னு தெரியாத ஒரு மர்மமாக தான் இருக்கு. இந்த படம் வெளியாவதில் சிக்கல் அப்படிங்கிறது வினோத்துடைய திரை வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? வினோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல படைப்பாளி, அதாவது வந்து தயாரிப்பாளருக்கு செலவு வைக்காத படைப்பாளி, பிளான் பண்ணி படத்தை எடுக்கக்கூடியவர், டயலாக்லேருந்து எல்லாமே அவரே வந்து ரொம்ப ஷார்ப்பாக, அதாவது வந்து கத்தி தீட்டின மாதிரி வந்து போய் படத்தை எடுத்துகிட்டு வருவார். அந்த அளவுக்கு வந்து நல்ல டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா வெல்வெஸ்ட் ஒரு இயக்குனர். அவருடைய படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் உண்டு, அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஒரு வடநாட்டிலேருந்து வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறவங்க எப்படி அவங்க வந்து நம்ம நாட்டில் வந்து பிளான் பண்ணுறாங்க, எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, எப்படி தப்பிச்சு போகிறாங்கங்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே போலீஸ் ஆஃபீஸர் கார்த்தி வந்து எப்படி போய் வடநாட்டில் வந்து ட்ராப் பண்ணி அந்த கொள்ளையர்களை பிடிக்கிறார் அப்படிங்கிற கதையை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக அந்த தெளிவாக சொல்லியிருந்தார். எப்படின்னா இந்த மாதிரி படங்களை மேலோட்டமாக ஒரு ஆட்டம் பாட்டம் ஃபைட்டு குத்துப்பாட்டு அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப கிளாரிட்டியாக வந்து படத்தை சொல்லியிருந்தார். அந்த மாதிரி ஒரு நல்ல இயக்குனர். நேர்கொண்ட பார்வை அதுவும் நல்ல படம். அதே மாதிரி நிறைய படங்கள் நல்ல படங்கள் கொடுத்த வினோத் அவர் வந்து இயல்பாகவே பார்த்திங்கன்னா நல்ல மனிதர். நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம மூத்த பத்திரிகையாளர் அந்தனன் சார் இருக்கார் இல்லையா, அவரே ஒரு சில பதிவுகள் சொல்லியிருக்காரு வினோத்தை பற்றி. அது என்ன அப்படின்னா, அந்த கார் ஷூட்டிங்க்கு பொதுவாக கார் அனுப்புவாங்க. இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய இயக்குநர்கள், நட்சத்திர அந்தஸ்தில் உள்ள இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காஸ்ட்லி கார், அதாவது வந்து காஸ்ட்லி கார்னு சொல்கிறதோட BMW, ஆடி, ரேஞ்ச் ரோவர் இந்த மாதிரியான கார்கள் தான் வந்து இன்றைக்கி ஷூட்டிங்க்கே பயன்படுத்துகிறாங்க அவங்க போகிறதுக்கு. இவர் வந்து எப்படின்னா எந்த டிமாண்டும் வைக்கிறது இல்லை. சாதாரணமாக நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு கார் அனுப்பிச்சிங்கனாலும் அவர் ஏறி வந்துடுவார். சில நேரங்களில் கார் அனுப்புறதுல தாமதம் ஆயிடுச்சு போல டேரக்டர் வீட்டுக்கு சரியா அப்படின்னா அதை பற்றிலாம் யோசிக்கிறதே கிடையாது. ஆட்டோ பிடிச்சி அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் இறங்கிடுவார். அவர் ஆட்டோ ஒன்று வந்து அதில் வினோத் இறங்குறாருன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வினோத் டேரக்டர் வந்திருக்காருன்னே தெரியும். அவர் சாதாரணமாக ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிட்டு 150 ரூபா கொடுத்துருங்க அப்படின்வார். ஸோ இந்த அளவுக்கு வந்து எதையுமே வந்து தனக்குன்னு ஆக்கிக்காத ஒரு டேரக்டர், இயல்பாக எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். இன்னும் ஒரு படி மேலே அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துக்கு 12 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து பேசியிருக்காங்க வினோத்துக்கு. இந்த படமே வரல, தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டம். இந்த படம் இது வரைக்கும் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையில் தன்னுடைய பங்களிப்பை தான், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு படத்தினுடைய இயக்குனர் தன்னுடைய படமாக தன்னுடைய படைப்பாக அவர் நினைக்கிறதுனால தான் தன்னுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது. அவர் இந்த படத்தில் அவர் 12 கோடி ரூபா சம்பளத்தில் 6 கோடி ரூபா இன்னும் பாக்கி இருக்குது. அந்த 6 கோடி ரூபா எனக்கு வேணான்னு அவர் சொல்லிட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர். பணம்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் கராராக வாங்கிடுவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை பற்றிலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு பணத்தை கொடுங்கன்னு கராராக வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த சூழலில் வினோத் வந்து இப்படி எப்படி சொல்கிறது, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப எளிமையான நல்ல மனிதர். அவருக்கு என்னமோ ஒரு நெருக்கடி இருக்குது. அதனால் இந்த படம் வராமல் இருக்கிறதுக்கு காரணத்தை சொல்ல மறுக்கிறார். சொல்லணும், யாருமே வந்து அவர் தடுக்க முடியாது. தைரியமாக சொல்லணும். ஒரு படைப்பாளி அவர் படைப்பாளிக்கான தைரியத்தோடு வந்து வெளிப்படுத்தணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து அவருடைய மார்க்கெட்டு பாதிச்சிருமா அப்படின்னா நிச்சயமாக பாதிக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறமையான படைப்பாளி நல்ல இயக்குனர் அப்படின்னும் போது அடுத்தடுத்து இப்போ அவருடைய கதைகள், அந்த கதையை நம்பி தான் அவர் படமே எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அவருக்கு தேதி கொடுக்க தயாராக இருக்காங்க. நிச்சயமாக வந்து அவருடைய மார்க்கெட்லாம் அதனால் பாதிக்காது. பட் இருந்தாலும் ஒரு படைப்பாளியோடைய படைப்பு, கஷ்டப்பட்டு எடுத்த அந்த படைப்பு
மொத்தமாகவே வரல, சிதைக்கப்பட்டுருச்சு அப்படின்னும் போது அந்த வலி வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். அது நிச்சயமாக இச்சூனத்துக்கும் இருக்குது. அந்த பேட்டியிலே நமக்கு தெரியுது. அவர் அவர் நடந்த விஷயங்களை தைரியமாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் நேயர்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் தெரிஞ்சு அவர் நடந்த விஷயங்களை தைரியமாக சொல்லணும். முதல்வர் முதல்வர் அவருக்கான படத்துக்காவது குரல் கொடுப்பாரா, அல்லது ஹெச் வினோத் வாயை திறப்பாரா, என்ன நடக்கப் போகிறதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி.